ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லஞ்சுக்கு ஒரு செமையான வெண்டைக்காய் பச்சடி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 2 பச்சை மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாவையும் கிள்ளி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் வறுத்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளியையும் கட் பண்ணி சேர்த்துடலாம். அடுத்ததாக கொஞ்சமாக வெண்டைக்காய், புதினா இலைகள், கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்துட்டு வெண்டைக்காயோட பிசுபிசுப்பு தன்மை போகிற வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூளையும் சேர்த்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளியை தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அந்த தண்ணியையும் ஒரு அரை கப் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்தோன்னே பாருங்கள், இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க. வெண்டைக்காயோட விதைகள்லாம் நல்லா வெளியே வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு வெண்டைக்காய் பச்சடி ரெடி. சூடான சாதத்தில் நெய் சேர்த்துட்டு இந்த சுட சுட வெண்டைக்காய் பச்சடியையும் போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி லஞ்சு அப்படி இருக்கும்.